ரைட். போன லிங்க்ல எளிய வட்டின்னு படிச்சிருந்தேன். இப்போ கூட்டு வட்டி. கூட்டு வட்டின்னு சொன்னா வட்டிக்கு வட்டி வாங்க என்ன? உதாரணத்துக்கு உங்க பேங்க்ல உங்களோட வீட்டை பேரண்ட்ஸ் வச்சிருப்பான், பேங்க் புத்தகம் இல்லையா, சேவிங் கேட்கும். அதுல பாத்தீங்கன்னா முதலாம் மாத வட்டி அடுத்த மாசத்துக்கு காணும்போது என்ன செய்யணும், அந்த வட்டியை சேர்த்து தான் ரெண்டாம் மாதத்துக்கு வட்டி வாங்கலாம் இல்லையா. அப்ப வட்டியை சேர்த்து வாங்குற பாக்குறதா என்ன சொல்றது, கூட்டு வட்டி என்ன சொல்றது, வட்டிக்கு வட்டி வாங்க இல்லையா. அப்ப உங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல பார்க்கலாம், அப்படியான இதெல்லாம் பார்த்துக்கலாம். ரைட். இப்போ இதுல பாருங்க, கடன் எளிய வட்டியில படிச்சேன். இப்ப கூட்டு வட்டியில வைப்பு ஒரு வங்கியில் ரூபாய் 1 லட்சம் ரூபாயை ஒரு நபர் வைப்பு செய்கின்றார். ஆண்டு வட்டி வீதமா, கூட்டு வட்டி படி ஆண்டு வட்டி வீதமா 10% வழங்கப்படுமாயே 2 வருட முடிவில் கிடைக்கப்பெறும் மொத்த தொகையாது. கிடைக்கப்பெறும் மொத்த தொகையாது வைப்பு எடுக்கணும்னா இதுல வைப்பு கடன் வட்டி போட்டு வைப்பு எடுக்கணும். பாருங்க, நோமலா காண்றது முதலாம் வருட வட்டி எப்படி காண்றது, 1 லட்சம் ரூபாய்க்கு நோமலா காணுங்க 10% பார்த்தா எவ்வளவு வரும், ஒரு சவரம் 10,000 ரூபாய் தானே. அப்ப ஒரு வருட வட்டி எவ்வளவு, 10,000. ஒரு வருட முடிவில் பெற வேண்டிய பணம் அல்லது கிடைக்க வேண்டிய பணம் சொல்றேன். ஒரு வருட முடிவில் கிடைக்க வேண்டிய பணம், அந்த முதல் 1 லட்சம் ரூபாய் இந்த வட்டியும் என்ன செய்யும், சேர்ந்து கிடைக்கும் என்ன. ஓகே, அப்ப என்ன ரூபாய் 1,10,000. அப்ப ஒரு வருட முடிவில் வட்டியும் சேர்ந்து என்னவா இருக்கும், 1,10,000 இருக்கும் என்ன. இனி இரண்டாம் வருட வட்டி காணப்படும். எப்படி, இந்த 1,10,000 தான் 10%, அதாவது 100க்கு 10% என்ன. வரைய பாருங்க, 7 அப்ப என்ன வரும், ரூபாய் 11,000. அப்ப 2 வருட முடிவில் பெற வேண்டிய, அதாவது பெற வேண்டிய பணம் எவ்வளவு வரும், இந்த 1,10,000 என்ன செய்வோம், பிளஸ் 11,000 கூட்டிங்கன்னா சரி, கூட்டினா என்ன வரும், ரூபாய் 1,21,000 வரும். 1,21,000 வரும். கிளியரா. அப்ப 2 வருட முடிவில் கிடைக்க வேண்டிய மொத்த பணம் என்ன, 1,21,000. 2 வருடத்துக்குமான மொத்த வட்டி எவ்வளவு கேட்டா, 2 வருட மொத்த வட்டி என்ன, 2 வருட மொத்த வட்டி கேட்டா என்ன செய்வீங்க, அதாவது இந்த முதலாம் வருட வட்டியை இரண்டாம் வருட வட்டியை என்ன செய்ய கூட்டுவீங்க, 10,000 பிளஸ் 11,000 எவ்வளவு வரும், ரூபாய் 21,000. அல்ல என்ன செய்யலாம், இந்த 1,21,000 இருந்து நான் எவ்வளவு வைப்பு செஞ்சேனா 1 லட்சம் இல்ல, அதை கழிச்சாலும் 21,000 வரும். ஓகேயா. சில பேர் எக்ஸ்பீரியன்ஸ் கூடுதலா இருக்க மனசுல என்ன, அவங்க எப்படி ஒரு வரியில வாங்கலாம்னு சொன்னால் 1 லட்சம் ரூபாய் அல்லதா 1 லட்சம் ரூபாய் வைப்புக்கு தர, இது 100% இல்லையா, நான் 100% காசு கொண்டு வங்கியில வைப்பு செய்யறது என்ன, அதுக்கு 10% தான் வட்டி. அப்ப 100 பிளஸ் 10 எவ்வளவு, 100% பிளஸ் 10 எவ்வளவு, 110% தான் எனக்கு கிடைக்கும் என்ன. அப்ப ஒரு வருட முடிவுல என்ன சொல்றேன், 110 100. 2 வருட முடிவுல திருப்பி என்ன சொல்றேன், 110 100. ஏன்னா ஒரு வருட முடிவுல கிடைக்கிற மொத்த பணம் எவ்வளவு கேட்டா 100% வைப்பு 10% வட்டி சேர்ந்து வருமா இல்லையா. அதே சேர்ந்து வர பணம் 2 வருட முடிவில் காணப்படும் இல்லையா. கண்டிப்பா என்ன வரும், பிரிச்சு பாருங்க, ரூபாய் 1,21,000 வரும். ஓகேயா. இது கூட்டு வட்டி பெரும்பாலும் கணக்குகளுக்கு வாரது, ஃபர்ஸ்ட் பார்ட்லயும் வாரது, செகண்ட் பார்ட்ல ஏ பார்ட்ல முதலாவது கேள்விகள இந்த எளிய வட்டி கூட்டு வட்டி சின்ன ஒரு விஷயமா வரும் இல்லையா. ஆகவே கவனத்தில் எடுத்து படிச்சு கொள்ளுங்க. Thank you.